ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 26வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, வடகிழக்கு பருவ காற்று, அந்த மழை காலங்கள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு கொண்டிருக்கு. ஆமேன். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய மழையை, ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் மேலே பொழிய பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாக இங்கே அழகாக சொல்றாரு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல தேவ பிள்ளைகள. கோடை காலம் இருக்கு, ஆமேன், மழை காலம் இருக்கிறது, குளிர்காலம் இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு. இப்போ நம்மளுக்கு மழை காலங்கள் அல்லவா? அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் நான் உனக்கு மழை வர பண்ணுவேன். அந்த மழை எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. அதனால தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று என்னாகும் 24:1 நான் வாசிக்கிறோம். பாருங்க, வேதத்தில் திருப்பி பார்க்கும்போது யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார்களோ, யாரையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரோ அவர் எல்லாம் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்க நான் பார்த்துருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவேன். இது ஏற்ற காலம், உங்களுக்கு இந்த காலம் ஏற்ற காலங்கள். பாருங்க, ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுகிறாரா? உபாகம் புஸ்தகம் 11 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுகிறார்னா, வசனம் சொல்லுகிறது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு. ஆமென். சில பூமியெல்லாம் வானா பார்த்தா பூமி இருக்கும், விதைப்பாங்க, விதைச்சிட்டு அந்த மழைக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த மழை வந்த பிறகுதான் அது நல்லா முளைத்து எழுமோ, அது நல்ல பலனை கொடுக்கும். ஆமே தேவ பிள்ளைகளை, இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் ஏற்ற காலத்தில் உங்க தேசத்தில் முன்மாறிய பின்னமாறிய பெய்ய பண்ணி. ஏன்னாக்கா அந்த தானியம் திராட்சரசம் அதெல்லாம் விளையணும்ல. பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுகிறார்னா, ஏன் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற விரும்புகிறார்னா, நீங்கள் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீங்க சாபத்தில் இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. நீங்க பலவீனத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், வறுமையில், துன்பத்தில், வேதனையில் இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. ஆண்டர் என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டர் விரும்புகிறார். அப்போ ஆண்டர் சொல்றாரு, நான் ஆசீர்வாதமான மழையை பண்ணுவேன் ஏற்ற காலத்தில். இந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்ற காலங்கள். ஒருவேளை எவ்வளோ ஜோம் பண்ண பிரதர், இந்த வருஷம் கூட முடிய போகுது, அவை 11 மாதத்துக்குள்ள வந்துட்டோம், என் வாழ்க்கை அப்படியே இருக்க நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவங்க மேலே மழையை பெய்ய பண்ண உண்மையில் வருகிறாரா? அது ஆசீர்வாதமான மழையா இருக்க போகிறது. அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் 147 சங்கீதம் 8வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இப்படியா அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டு பாருங்களேன். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறாரா? ஏன்னா மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. யாருங்க மலையில் போய் தண்ணி ஊற்றுவா? மலையில் எவ்வளோ அழகான மரங்கள், புல் பூண்டுகள்லாம் வளர்ந்துருக்குல்ல. அந்த கற்பாறையாக இருக்கிற அப்படியேப்பட்ட கடினமான இடத்துலையே அவர் மழையை அனுப்பி புல்லை முளைப்பிப்பார்னா, மரச்செடிகளை வளர்ப்பிப்பார்னா, உங்கள் வாழ்க்கையில் எது கடினமாக இருக்குது? பயப்படாதீங்க. ஆசீர்வாதமான மழை வரும்போது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது
நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அதில் ஒரு சந்தேகமாக கிடையாது. மலைகளில் புல்லை முளைப்பிக்கிற கர்த்தர். ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நோ ஹோப் இருக்கீங்களா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களோ, ஆண்டவர் நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுங்கப்பா. மக்களை ஆசீர்வதிங்க. என்ன நன்மை ஆசீர்வத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த நன்மை ஆசீர்வாதம் இவங்களை தேடி வரட்டுங்கப்பா. இவங்களை கனப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.